15 சீட் தர முடியுமாடா, முடியாதாரு. 10 சீட் தர முடியுமா, முடியாதனாரு. எத்தனை இடத்துல நீங்கள் ஜெயிப்பீன்னு கேட்டார். திரும்ப யார எடப்பாடி பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். அப்படியா, சரி ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிறுத்த மாட்டார். போன 2021 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் வேணுமணிக்கே கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் இப்போ உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் 150 தொகுதி ஜெயிச்சிருங்களா, ஆளுங்கட்சி வந்துடுறீங்களா, முதலமைச்சர் வந்துடுறீங்களா, கொடுக்கலாம்னு கேட்டார். முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்போ சொன்னார் பன்னீர்செல்வம்ஜி. நீங்கள் நான் சொன்னமில்ல அவர்கிட்ட, எடப்பாடி எவ்வளோ சொன்னமில்ல கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்போ 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா. இப்போ அவங்க அந்த அலையன்ஸில் இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணியாக இருக்குது. உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா நான் இணையம்லேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சின்னம்மா கூட்டம் வருவாங்க, டிடியை கூட்டம் வருவாங்க, எடப்பாடியை கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கேன் நீங்கள் கூட்டனால. ஏன்னா நான் என்டிஏ விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன் 9ஆம் தேதி வருவார், திரும்ப நான் பிரசத்து சொல்கிறேன்னு சொன்னார். அவருக்கு போனார். அவர் சொன்னார், கேட்கல. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்தில் போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்கள். என்னங்க இவ்வளோ அநியாயம் அக்கறை பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டியங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. என்ன பேசாமல் இருக்கீங்க? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சமீப காலமா திமுக இணைய போறதாகவும் நீங்க எதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலையும் நீங்களே எழுதுறீங்க. அது பத்திரிகைலாம் நான் மதிக்கின்ற பத்திரிகை கூட அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருச்சு. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரையில் சொன்னது கேளுங்க. தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்படுறாங்க. தலைவர் என்னென்ன விதியை இந்த கட்சி இயக்கம் 50 ஆண்டுகளும் 55 ஆண்டுகளும் அந்த சட்ட விதி இப்போ தான் கழகம் நடந்தது. அந்த மீண்டும் அந்த விதி இங்கே உட்காரணும். உட்கார்ந்ததே அனைத்து மக்களும் எப்படி தலைவர் அண்ணா இப்படி கட்சி நடத்தினாரு, தலைவர் இப்படி கட்சி அம்மா நடத்தினாரு, அந்த மாதிரி அதுதான் ஜனநாயக முறை. 11 பேர் போட்டோம்ல நிர்வாகக்குள்ள, ஒரு கூட்டமாக கூட்ட விட்டியா? அந்த சட்ட விதிகளில் ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் பட்சத்தில் அது தற்போதைய அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? நீங்கள் என்ன யூகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. வரட்டும், பார்ப்போம். சார், நான் டிடிவி தினகரன் உயர்ந்த உச்சபட்ச மரியாதை வைத்திருக்கிறேன். அவர் பேசுவதற்கு மேலாக என்னாலும் பேச தெரியும். அரசியல் நாகரிகங்களும் நான் பேச மாட்டேன். ஆண்டவன் முடிவு பண்ணுங்க. ஐயா இப்ப சொன்னீங்க இல்லையா, திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்கு பின்னால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதா சொன்னீங்களா? அது 5 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாம ஆட்சி செஞ்சிருக்காங்க. நம்ம அதை ஒத்துக்கிறோமா இல்லையா? அதைத்தான் சொன்னேன் நான். மக்கள் நான் சொல்லல, மக்கள் நினைக்கிறாருன்னே சொன்னேன். நீங்களே சொன்னீங்க. நீங்க பிரிஞ்சிருந்தா நீங்க சொன்னீங்க திமுக அதே மீண்டும் ஆட்சி சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? ஏங்க அவர் கேட்கறதுக்கு நிறைவாக எனக்கு நீ சொல்லு என்ன செய்யணும்? ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார் மதியார் வாசலை போ.